புனித ரமலான் மாதத்தின் மகத்துவமிக்க இரவு லைலத்துல் கத்ர் ஆகும். இந்த ஓர் இரவு 1000 மாதங்களை விடச் சிறந்தது என திருக்குரான் போற்றுகிறது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த இரவு ஏன் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வராமல் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்பதைப் பற்றி மார்க்க அறிஞர்கள் பல நுணுக்கமான காரணங்களை கூறுகின்றனர். முதலாவதாக, இந்த இரவு எது என்று துல்லியமாக தெரிந்தால் மக்கள் அந்த ஒரு இரவில் மட்டும் வழிபாடு செய்துவிட்டு மற்ற இரவுகளை வீணடித்துவிடக்கூடும். ஆனால் இந்த இரவு மறைக்கப்பட்டிருப்பதாலேயே அதை பெற்றுக்கொள்ளும் ஆர்வத்தில் அடியார்கள் ரமலானின் கடைசி 10 இரவுகளிலும் அதிகப்படியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறு தேடுவதற்காக செலவிடப்படும் ஒவ்வொரு இரவுக்கும் அடியார்களுக்கு தனியான நன்மைகள் வழங்கப்படுகின்றன. இரண்டாவதாக, ஒரு அடியான் தனது தீய செயல்களால் துன்பத்தில் அகப்பட்டாலும் அவன் இறைவனிடம் மீண்டு தனது இயலாமையை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ்வின் கருணை அவனை வந்தடைகிறது. அந்தத் துன்பமும் ஒரு பெரிய நன்மையாக மாற்றப்படுகிறது. இதேபோல் இந்த இரவு மறைக்கப்பட்டிருப்பதிலும் அடியார்களுக்கு பெரும் நன்மை உண்டு. மூன்றாவதாக, ஒருவேளை இந்த இரவு எது என்று தெரிந்தும் அந்த மகத்துவமிக்க இரவில் ஒரு அடியான் துணிந்து பாவம் செய்துவிட்டால் அதன் விளைவு மிகவும் அபாயகரமானதாக அமையும். அந்த பெரிய குற்றத்திலிருந்து அடியார்களை பாதுகாக்கவே இந்த இரவு ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. நான்காவதாக, தன் அடியார்கள் அந்த ஒற்றை இரவை அடைவதற்காக தூக்கத்தை துறந்து ஒவ்வொரு இரவும் முயற்சி செய்வதைக் கண்டு இறைவன் வானவர்களிடம் பெருமை கொள்கிறான். பாருங்கள், எனது அடியார்கள் அந்த ஒரு இரவை அடைவதற்காக எவ்வளவு முயற்சிகளை செய்கிறார்கள் என்று இறைவன் அவர்களை புகழ்கிறான். இந்த மகத்துவமிக்க இரவு நபிகளார் காலத்தோடு முடிந்துவிடவில்லை. இது இறுதி நாள் வரை தொடர்ந்து வரும் ஒரு பாக்கியமாகும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களின் ஒற்றைப்படை இரவுகளில் தேடுமாறு வழிகாட்டியுள்ளார்கள். ஆய்வாளர்களின் கருத்துப்படி இந்த இரவு ஒவ்வொரு ஆண்டும் ஒரே தேதியில் வருவதில்லை, அது மாறி மாறி வரும். எனவே ரமலானின் கடைசி 10 இரவுகளையும் கண்ணியப்படுத்தி இறைவனை வழிபடுவதே இந்த உயரிய பாக்கியத்தை பெற்றுத்தரும்.